இதை கேளுங்களேன். காதலோடு கதைப்போமா. ஹசார் பிரியா அவங்களுடைய லவ் ஸ்டோரி. ஹசார் பிரியா எப்படி மீட் பண்ணிக்கிறாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் தான் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹசார் ஹைதராபாத்தில் இருக்காங்க, சென்னையில் பிரியா இருக்காங்க. ஸோ 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி, சரி ஓகே 2 பேரும் அவங்க லவ்வை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி வரலாம், நம்ம 2 பேரும் வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம், 2 பேரும் பேசி வச்சுக்கிறாங்க. ஸோ ஹசார் சொல்கிறாரு, சரி ஓகே நான் சென்னைக்கு வரேன், நீ சென்னையில் தானே இருக்க, நீ மெரினா பீச்சுக்கு வந்துடு, நானும் ஹைதராபாத்லேருந்து கிளம்பி மெரினா பீச்சுக்கு வரேன்னு சொல்கிறேன். ஹசார் சொன்ன மாதிரியே மெரினா பீச்சுக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பிரியாவும் சரி ஓகே நானும் வரேன் சொல்லிவிட்டு 2 பேரும் மெரினா பீச்சில் மீட் பண்ணலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க. ஹசார் மெரினா பீச்சுக்கு வந்து வெயிட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப நேரம் ஆகுது, பிரியா வர்ற மாதிரியே தெரியல. என்னதான் ஆச்சு பிரியாக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிச்சுட்ருக்கார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவருக்கு ரொம்ப டென்ஷனாகி இரிட்டேட் ஆகி ஃபோனை தூக்கி கடலில் போட்டுட்டு சிம் கார்டெலாம் எடுத்து போட்டுட்டு போயிட்டார் அகெயின் ஹைதராபாத். அதுக்கப்புறம் பிரியாவோட ஞாபகமாகவே இருக்குது. ஆனால் அவங்க கால் பண்ணாலும் எடுக்கல. என்னதான் ஆச்சு பிரியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வேறு வழியே இல்லை, நம்ம சென்னைக்கு போயிட்டு பிரியாவுக்கு என்ன தான் ஆச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஹைதராபாத்லேருந்து கிளம்பி அகைன் சென்னைக்கு வர்றார். சென்னைக்கு வந்துட்டு பிரியா வீட்டில் போய் பார்க்குறாரு. அவருக்கு மிகப்பெரிய ஷாக். என்னென்னா, அவங்க மீட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரியா ஹசாரை பார்க்க வரும்போது பிரியாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஸ்பாட் அவுட் ஆகி பிரியா இறந்துட்டாங்க. ஸோ ஹசாரால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இதே மாதிரி உங்கள் லவ் ஸ்டோரியை நான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, என்னோடய இன்ஸ்டா அக்கௌண்ட் நான் யூடியூப்பில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்டோரியை நீங்கள் சொல்லுங்கள், நான் இதே மாதிரி போஸ்ட் பண்ணுறேன். டாட்டா பை பை ஸ்டேட் தரேன்.